போன பாட்டுல நம்ம சதி யாருக்கும் தெரியாம சிற்பிக்கிட்ட இருந்த அந்த சிவனோட சிலைய வாங்கிட்டு அந்த லிங்கத்தை வாங்கிட்டு அப்பாக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம விஷ்ணுவோட அந்த சிலையில சிவலிங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல சரியா வச்சுட்டாங்க. இப்ப இழுத்து பாருங்க சிலை நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம அப்பாரு சிலையை நகர்த்துறதுக்கான அந்த யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. செஞ்சு முடிச்சு விட்டாரு. இப்ப இழுங்கன்னு அவரும் சொல்றாரு. இழுத்து பார்த்தா நகர்ந்துருச்சு. அவருக்கு சந்தோஷம். தான் பண்ண யாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்குது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் தெரியும், சதிக்கு தான் தெரியும், இப்போ இந்த சிலை நகர்வதற்கான காரணம் முழுக்க முழுக்க நம்ம லிங்கம் தான். ஒரு வழியா வைக்க வேண்டிய இடத்துல விஷ்ணுவோட சிலைய வச்சாச்சு. அரசரோ வராரு. வந்து ஒரு கும்பிட போட்டு அப்படியே கண்குளிர அந்த சிலைய முழுக்க பார்க்கும்போதுதான் தெரியுது ஓரமா சிவலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு. அத பார்த்ததும் மனுஷனுக்கு செம்ம கோவம், டென்ஷன். கோவத்துல திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து லிங்கமும் வரமாட்டேங்குது. இந்த இடத்துல எவன்டா வச்சது அப்படின்னு கேக்குறாரு. கூட்டமே அப்படியே பதறி போயிருக்கு. ஐயோ கோவப்படுறாரே அப்படின்னு. யார் வச்சது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போட நம்ம சரி முன்னாடி வந்து நான் தான் தந்தையே அப்படின்னு சொல்ல மனுஷன் மறந்து போறாரு. என் பொண்ணா இப்படி நீ அப்படி செய்யறவ இல்லையே. யாரோ மனசை போட்டு குழப்பி இருக்கணும். யாரோ சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி இருக்கணும். அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. யார் அந்த சேட்டையை பண்ணது? என் பொண்ணோட மனசை கெடுத்தது யாரையா அப்படின்னு சத்தம் போட அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு 10-20 முனிவர்கள் வராங்க. நம்ம சிவனை கும்பிடக்கூடிய போன பாட்டுல சதிக்கு நிறைய சிவன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஒரு குருநாதர். அவர் வரார். ஓ நீர்தானா? என் பொண்ணு பூவை பிடுங்க போன இடத்துல நீதான் ஏதோ பேசி சொல்லக்கூடாதெல்லாம் சின்ன பொண்ணு மனசுல சொல்லி இப்படி ஏதோ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு அவரு இல்ல நீங்க தான் தப்பு பண்றீங்க. எல்லாமே சரியா செய்ய வேண்டிய இடத்துல சிவனை கடவுளா ஏற்க மறுக்கிறீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு குருநாதர் சொல்ல அதுக்கு இவர் காண்டாயி என்ன உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பன் பிரம்மனை சபிச்சவன் அந்த சிவன். அந்த ஆள நான் கும்பிடுறதா முடியவே முடியாது அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பொண்ணை பார்த்து பொண்ணே மன்னிச்சுக்கமா என் தப்புத்தேன். அவர் யாரு என்னன்றத உன்ட்ட சொல்லி வளர்த்திருக்கணும். அந்த ஆள் யார் தெரியுமா? உடம்பு முழுக்க செத்து போனவங்களோட சாம்பலை எடுத்து சுட்ட சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்து திண்டு வாழ்றவன். அரக்கர்களும் அசுரர்களும் அகோரிகளும் சூழ நின்னு அவனை எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒருத்தனை போய் நான் கடவுளா ஏத்துக்க முடியுமா, கும்பிட முடியுமா அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாரு. அதே சமயம் அந்த குருநாதரோ இல்ல நீங்க கடவுளா ஏத்துக்கிறதுக்கு ஆடை ஆபரணங்கள் சூழ மிகப்பெரிய மாளிகையில செல்வம் செழிக்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சொல்ல போனா சிவனை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அகோரிகள் கும்பிடுற மாதிரியே வெறும் சாதாரண வில்வ இலைய வச்சு சிவனை குளிர்விக்க முடியும், சிவனை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. ஒத்த வில்வ இலைக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றாப்ல. ஓ ஒத்த வில்வ இலை போதுமா? எடுத்துட்டு வாங்கடா அந்த வில்வ இலைய அப்படின்னு நம்ம அரசர் நம்ம தகப்பரு சத்தம் போடுறாப்ல. வில்வ இலைய கேட்கிறார். எது கேட்கிறார் தெரியல. இலை அவர் கைக்கு வந்ததும் அதை தான் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஒத்த வில்வ இலைய போட்டு கூப்பிட்டா அந்த சிவன் வருவானாமே, எங்க போட்டு கூப்பிடு அந்த ஆளு வராரான்னு பாப்போம். இப்பயே இங்க இருக்கிற எல்லா சிவபக்தர்கள் மூஞ்சிலையும் கரிய பூச போறேன். நீ கூப்பிடு அந்த ஆளு